Hi students, now for example 2.19 போறோமா? Use the method of undetermined coefficient to find the sum of n natural numbers. இப்போ நம்ம 10th பார்த்த n natural numbers ஃபார்முலா என்ன வரும் நமக்கு n into n plus 1 by 2 இல்லையா? அதான் இங்க நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். எந்த மெத்தட்னா நமக்கு இந்த undetermined coefficient சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணலாம், லெட் இந்த s ன்னு எடுத்துக்கலாம். நம்ம லெட் s of n sum of தான் நமக்கு கண்டுபிடிக்கும் in termsல s of n இருக்கு. இந்த क्वेश्चन அப்படின ரிவர்ஸ் எழுதுங்க. ஒரு n n minus 1 plus dot 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 அடுத்து என்ன வரும் நமக்கு இங்க n minus 2 ல போறோம். n minus 2 plus dot 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 பண்ணலாம். 3 2 1 நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே n அப்படிட்டோம். n minus 1 இந்த n minus 2 அப்படிட்டோம். டாடாடான்னு ஒன்று நமக்கு இந்த டூவில் தான் போயிடுறேன். இப்போ என்ன பண்ண ப்ளஸ் என் மைனஸ் என் ஆட் பண்ண போகிறோம். இந்த டூ என்ன பண்ணுறோம் ப்ளஸ் என் மைனஸ் என், அதே போல் ஒன்று கூட என்ன பண்ணலாம் ப்ளஸ் என் மைனஸ் என். தெரியும் ஒரே வேல்யூ நமக்கு ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணி செப்பரேட்னா எந்த வேல்யூ சேஞ்ச் நடக்காது. அதிலே நமக்கு ஏன்னா ப்ளஸ் என் மைனஸ் ஆல்ரெடி கேன்சல் ஆச்சுன்னா அதே டூ வரப்போகுது. அதே ப்ளஸ் என் மைனஸ் கேன்சல் நமக்கு நெக்ஸ்ட் அதே ஒன் தான் வரப்போகுது. இப்போ என்ன பண்ணலாம் நமக்கு இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் காமன் எடுத்துருங்க. இப்போ மைனஸ் காமன் வரும் n மைனஸ் 2 வருமா இங்கே ப்ளஸ் அதே போல் இங்கே வரும் மைனஸ் காமன் தான் n மைனஸ் 1 வரும் சரிங்களா? இப்போ இந்த எல்லா டைமில் வரும் அந்த நமக்கு நம்ம என்ன பண்ணுறோம் என்ன காமன் எடுக்கிறோம். ஆக்சுவலாக என்ன காமன் எடுக்கிறேன். இப்போ n காமன் இங்கே 1 ஆகிடுமா? இப்போ இங்கே என்ன பண்ணி நமக்கு n காமன் தூச்சிங்க 1 மைனஸ் 1 பை n அப்படியும் போடலாம். இல்லை என்ன பண்ணலாம் நீங்கள் மொத்தப்படி போட்டுருங்க 1 மைனஸ் n மைனஸ் 1 பை n சரிங்களா? ஏன்னா இங்கே காமனாக n இல்லைன்னா நாங்கள் டிவைடில் போட்டுருங்க. அதுதான் இங்கே வரும் n மைனஸ் 2 பை n டாட் 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 ப்ளஸ் இங்கே நமக்கு அதே போல் இங்கே போட்டுருங்க n மைனஸ் n மைனஸ் 2 பை n ப்ளஸ் n மைனஸ் 1 பை n சரியா? சப்போஸ் இப்போ புரியல வச்சுங்க எதுக்கு பை n போகிற புரியல சிம்பிள் ஒன் மேலே இங்கே வருங்க. இப்போ டேர்ம் இருக்குல்ல சும்மா ரெண்டு டேர்ம் மட்டும் நான் போட்டேன் இப்படி இருக்கா? இப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு சும்மா இப்போ நம்ம ஒரே வேலையை மல்டிபிள் டிவைட் பண்ணலாம்ல. இங்கே எப்படி ஆட் பண்ணிட்டு மைனஸ் சப்ராக்ட் பண்ணணுமோ அதே போல பண்ணலாம். மல்டிபிள் டிவைட் பண்ணலாம் அவங்க எல்லாருமே தெரியும் இல்லையா? வேலை சேஞ்ச் ஆகாது. இப்போ என்ன நமக்கு இந்த பை எண்ணை உள்ளே கொண்டு போயிடுது. அப்போ வெளியே அந்த எண்ணெய் இருக்கட்டும் பை என்ன ஆகும் n பை n ஒன்னாயிடுமா? இதை அப்படியே போடுங்க சரிங்களா? இதுதான் நம்ம சொல்கிறோம் என்ன நீங்கள் காமனாக எடுக்கும்போது நான் நியூமரேட்டர் என்ன காமனாக எடுக்கிறீங்க. சப்போஸ் n காமனாக இல்லைன்னா என்ன பண்ணோம் டிவைடில் போட்டணும் தான். அதே போல் டினாமினேட்டர் நீங்கள் தேய்ச்சிங்க காமனாக டினாமினேட்டர் இருந்துச்சுன்னு மல்டிபிளில் போட்டுருங்க. புரியும் நினைக்கிறப்போ உங்களுக்கு சரிங்களா? என்ன மல்டிபிள்னா இந்த டிவைடர் என்ன மட்டும் உள்ளே கொண்டு போயிடும். இந்த மல்டிபிள் என்ன அப்படியே இங்கே வச்சிடும் சரிங்களா? அப்போ இதே ஸ்டெப் தான் இங்கேயும் கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ n மைனஸ் 1 பை n அதாவது n கீழே கிரேட்டர் நம்பர் இல்லையா? n இருக்கு இங்கே n மைனஸ் 1 இருக்கு. அப்போ எது கிரேட்டர் இருக்கும்? டினாமினேட்டர் கிரேட்டர் இருக்கும், நியூமரேட்டர் சின்னதாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வேல்யூ கண்டிப்பாக அது லெஸ் தென் 1 தான். எல்லாத்தையும் அப்படி இல்லையா? n மைனஸ் 2 பை n அதுவும் கண்டிப்பாக அது உங்களுக்கு லெஸ் தென் 1 தரேன். இங்கே n மைனஸ் n மைனஸ் 2 பை n கண்டிப்பாக இதெல்லாம் அப்படி உங்களுக்கு லெஸ் தென் வேல்யூ தான் இருக்கும் எல்லாமே. அப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு இங்கே தர n இன்ட்டு சரிங்களா? சிம்பிள் பாருங்க இது வரைக்கும் ஈக்குவலாக இருக்குது இல்லையா? ஏன்னா ரெண்டு பக்கம் எஸ்என் இக்கோட இந்த பக்கம் இங்கே வந்து ரெண்டுமே ஒரு சரிசமமான வேல்யூவாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆக்சுவலாக இதோட வேல்யூ என்னது பார்த்தீங்கன்னா 1 விட சின்னதாக இருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணேன் 1 போட்டுருக்கேன் சரிங்களா? ஒரு 0.8 0.9 வந்து வச்சுங்க. நான் என்ன பண்ணுறேன் அது தூக்கிட்டு 1 போட்டேன். அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு பண்ணால் உங்களுக்கு வேல்யூ அதிகமாகிடும். ஏன்னா நீங்கள் 0.8 0.7 வர வேண்டிய இடத்துல என்ன பண்ணுவீங்க நீங்கள் 1 போட்டுடும் சரிங்களா? அப்போ ஈக்குவலாக இருக்க முடியாது இல்லையா? ஈக்குவலாக இருக்க முடியாது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடோட இப்போ நமக்கு ரைட் சைடு அதிகமாகிடும். அதான் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா? மொத்தம் எத்தனை 1 வரும் நமக்கு ஆக்சுவலாக n டேர்ம்ஸ் தானே தெரியுங்க. எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு உங்களுக்கு n டேர்ம்ஸ் இருக்கா? அப்போ n 1 வருமா? இப்போ 2 1 கூட்டினா 2 3 1 கூட்டா 3 வரும். அப்போ n 1 கூட்டினா n தானே n அப்படின்னா நமக்கு n ஸ்கொயர் சரியா? அப்போ எஸ்என் என்ன சொல்கிறாங்க வேல்யூ வந்துச்சுன்னா either less than or equal to வந்துருச்சு சரிங்களா? ஒன்றும் லெஸ் ஆனோ இல்லை ஈக்குவல் டு அது n ஸ்கொயர்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இப்போ n ஸ்கொயர் இப்போ எஸ் நம்ம என் ஸ்கொயர் ஈக்குவல் வருது இல்லையா?
அப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணலாமா? அப்போ லெட் எடுத்துரும் எஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம் ஏ பிளஸ் பிஎன் பிளஸ் சிஎன் ஸ்கொயர். ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என் ஸ்கொயர் டேர்ம் என் டேர்ம் கான்ஸ்டன்ட் உதவ போகிறாங்க எடுத்துரும். அப்போ இது எஸ்என் டேர்மாக இருந்தால் எஸ் என் பிளஸ் ஒன் டேர்ம் நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கும் நமக்கு? டென்த்தில் ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம் இல்லையா, அது பேர் இப்போ டிஎன் ஈக்குவல் டு எஸ்என் மைனஸ் எஸ்என் மைனஸ் ஒன்று பார்த்துருப்போம். இப்படியோட போகலாம் நமக்கு டிஎன் பிளஸ் ஒன்னு வர நமக்கு எஸ்என் பிளஸ் ஒன் மைனஸ் என் எஸ்என் வரும். சரிங்களா? இப்போ இந்த விஷயம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என் பிளஸ் ஒன் திட்டம்னா என் பிளஸ் ஒன் தான் இல்லை நமக்கு இங்கே இது என்ன இது என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ போதுங்களா? அப்போ என் பிளஸ் ஒன்னா என் பிளஸ் ஒன் டேர்ம் தான் வரும். அது எப்படி போடலாம் நமக்கு எஸ்என் என் எஸ் ஆஃப் என் பிளஸ் ஒன் மைனஸ் எஸ்என் போடலாம். இப்போ நம்ம அதுக்கப்புறம் எஸ் என் பிளஸ் ஒன் மைனஸ் எஸ்என் ஈக்குவல் வரும் என் பிளஸ் ஒன் டேர்ம். இது என் பிளஸ் ஒன் சரிங்களா? ஏன்னா என்த் டேர்ம் என் தான், என் மைனஸ் ஒன் டேர்ம் என் மைனஸ் ஒன் தான் இல்லை, அப்படி தான் நமக்கு. அப்போ இங்கே என்ன வரும் எஸ் ஆஃப் என் பிளஸ் ஒன் மைனஸ் எஸ்என் ஈக்குவல் டு என் பிளஸ் ஒன் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ண நமக்கு அந்த வேலைக்கு கண்டுக்கலாமா? எஸ்என் ஃபார்முலா இங்கே தெரியும் இல்லை, எஸ்என் ஊற்றுறோம் இல்லை ஃபார்முலா இந்த தான் பண்ணணும். என்ன பதில் நம்ம இப்போ என் பிளஸ் ஒன் பண்ணணும். அப்போ ஏ பிளஸ் பிஎன் பிளஸ் ஒன் சி இன்ட்டு என் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸா மைனஸ் எஸ்என் எஸ்என் ப்ராக்கெட் போட்டுருவா, போட்டுட்டு எஸ்என் அப்படியே ஏ பிளஸ் பிஎன் பிளஸ் சிஎன் ஸ்கொயர் தானே எஸ்என் வேல்யூ மைனஸ் ஒரு அப்படியே மல்டி பண்ணி போட்டுருக்கலாம். மல்டி பண்ணி போட்டோமா ஒரு ஸ்டெப்ல மைனஸ் ஏ மைனஸ் பிஎன் மைனஸ் சிஎன் ஸ்கொயர் என் பிளஸ் ஒன். இப்போ ஏ இன்ட்டு மட்டும் பி n plus b யா என்ன பண்ணலாம் c into ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? a ஸ்கொயர்னா n ஸ்கொயரா plus 2ab னா 2 into n into 1 2n தான் plus b ஸ்கொயர்னா 1 னா minus a minus bn minus c ஸ்கொயர் equal to n plus 1. minus a plus a cancel bn minus n plus cancel. இப்போ என்ன நமக்கு வந்து b plus c into n ஸ்கொயர் cn ஸ்கொயர் plus 2cn plus c minus cn square equal to n plus 1. The cn square minus cn square cancel ஆமா? இங்கதான் நமக்கு இந்த 2cn இருக்கா n term இல்லையா, கான்ஸ்டன்ட் வந்து b plus c வருது. இங்க என்ன இருக்கு n plus 1 இருக்கு. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேட்டிங் n term ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவேட்டிங் n term இப்போ n டேர்ம் சொன்னா நமக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு கோஎஃபிஷியன்ட் 2c இருக்கா, இங்கே என்ன n டேர்ம் 1 தானே இது கோஎஃபிஷியன்ட். அப்போ 2c ஈக்குவல் டு 1 c ஈக்குவல் டு 1/2. அதே போல பண்ணலாம் ஈக்குவேட்டிங் கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம் சொல்லும்போது இங்கே என்ன கான்ஸ்டன்ட் b plus c தானே, இங்கே 1 c வேல்யூ நமக்கு தெரியும் 1/2. இப்போ b ஈக்குவல் டு 1 minus 1/2 1/2. இப்போ b வேல்யூ கண்டுபிடிச்சா இந்த a வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கல, எஸ்என்ல நமக்கு a வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கல. இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு s of 1 சப் போடுது, இதில் இந்த வேல்யூ s of 1 போடுது. அப்போ a plus b into 1 என்பது 1 தானே இங்கே, plus c into 1 ஸ்கொயரா. அப்படின்னா உங்களுக்கு அந்த எஸ்என் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் ஆஃப் 1 தானே நமக்கு இல்லையா, ஏன்னா 1 டேர்ம் ஆட் பண்ணா 1 தானே, 1 தானே இது. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இதில் நம்ம பி வேல்யூ தெரியும் 1/2 ப்ளஸ் சி வேல்யூ தெரியும் 1/2. இப்போ 1/2 ப்ளஸ் 1/2 அது 1 இப்போ ஏ நேரம் 1 minus 0 வருமா, அப்போ அது ஏ 0. therefore அப்போ எஸ்என் எப்படி எழுதலாமா, a plus bn plus c ஸ்கொயர் தானே, a தான் 0 ஆச்சுல, b வேல்யூ வந்து 1/2 n plus c நமக்கு வந்து 1/2 n ஸ்கொயர். எதை காமத்தலாம் நமக்கு 1/2 என்ன காமத்தலாமா, அப்போ n/2 காமத்தலாம். எடுத்துட்டா 1 plus n இப்படி போகலாம், அதை n/2 n plus 1 இதான் நம்ம தெரியும் உங்களுக்கு. சம்ம வந்து
n நேச்சுரல் நம்பர்ஸ்ல n into n plus 1 by 2. அவங்க கொடுத்த செம்ம எஸ்என் எடுத்துங்க. இங்கே அது கான்ஸ்டன்ட்ல என்ன மல்டி பண்ணி அதை ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி போட்டுங்க. என்ன காமனத்தை மைனஸ் காமனத்தை போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன காமன் வரும் எடுத்து நேரம்னா 1 போகும்போது லெஸ் தன் வேல்யூ, ஆக்சுவலி லெஸ்ஸோட ஒன்னோட லெஸ்ஸான வேல்யூ, அதான் அது பற்றி நம்ம 1 போகிறோம். அப்போ என்ன பண்ண இந்த சிம்பிள் கிரேட் தானே யூஸ் பண்ணீங்க. இப்போ சம் ஆஃப் நமக்கு இந்த n1 அப்படின்னா n தான் வரும் இல்லையா, இப்போ n ஸ்கொயர் ஆகிடும். அந்த நமக்கு ஒரு போகிற ஈக்குவேஷன் எடுத்துங்க, a ப்ளஸ் பி ப்ளஸ் இந்த bn ப்ளஸ் cn ஸ்கொயர் எடுத்துங்க. இந்த ஃபார்முலா நம்ம 10th பார்த்துருப்போம். ஆக்சுவலாக tn ஈக்குவல் டு tn ப்ளஸ் 1 ஈக்குவல் டு sn ப்ளஸ் 1 மைனஸ் sn. சரிங்களா, ஃபார்முலா போட்டுருங்க. இங்கே n ப்ளஸ் 1 வந்து n ப்ளஸ் 1 தான், இல்லை n ப்ளஸ் 1 டேர்ம் n ப்ளஸ் 1 தான், ஆனால் அப்படியே போட்டுக்கோங்கப்பா. ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ கண்டுபிடிச்சுன்னு ஒன்று நீங்கள் ஜஸ்ட் இந்த எஸ்என்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும்.